ஹாய் ட்ரேடர்ஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைவ் ட்ரேட் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சின்ன கொஷின் என்ன அப்படின்னா, லைவ் ட்ரேட் பண்ணும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கட்டுமா, இல்லை லைவ் ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தனியாக அப்லோட் பண்ணட்டுமா அப்படின்றது கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவ் ட்ரேட் எடுக்கும்போதே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு சிலர் வந்து ட்ரேட் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, அதுக்கப்புறம் அதுதான் வந்து புரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுதான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றது எனக்கு தெரியும். சரிங்களா? ஸோ ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து லைவ் ட்ரேட் பார்க்கலாம். ஒரு 2 or 3 ட்ரேட் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து எவ்வளோ ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 20 ஒரு 12 ட்ரேட் எடுத்திருக்கேன். அது வந்து ப்ராக்டிஸ்க்காக ஏன் லைவில் வந்து $1 வச்சு ட்ரேட், இது வந்து ஓடிசியில் ட்ரை பண்ணது. ஏன் ட்ரேட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெமோவில் ட்ரேட் எடுக்கும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். ஒரு மைண்ட் செட் அதில் இருக்காது. போனால் பார்த்துக்கலாம், விட்டா திரும்ப ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஆனால் ரீலில் பண்ணும்போது ரியல் அமௌண்ட் அந்த இடத்துல லாஸ் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுனால ப்ராஃபிட் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அனலிசிஸாக இருக்கட்டும், நம்முடைய ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கட்டும், நம்முடைய மைண்ட் செட்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஆனால் அதுவே டெமோ அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா விட்ரா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அதனால தான் ரியல் அக்கௌண்ட்டில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெமோவில் பண்ணுங்கள். டெமோவில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் நான் $1 வச்சு பண்ணுறேன் அப்படின்னா, என்னோடய கேபிட்டல் இருக்குது, அதனால் $1 பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் $1 வச்சு பண்ணலாம். சரிங்களா? ப்ராக்டிஸ் மட்டும் நான் சொல்கிறது. இல்லை நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதே $1 வச்சு கூட நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறினதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஒரு 3 or 4 சார்ட் எடுத்துக்கிறேன். டைம் வந்து 8:38 ஆகுது. 3 சார்ட்டு பர் ட்ரேட் வந்து எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு $30 கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து லைவ் ட்ரேட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தனியாக வேணுமா, இல்லை லைவ் ட்ரேட் எடுக்கும்போது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் ட்ரேட் எடுத்துகிட்டே எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. ஸோ என்னோடய ட்ரேட் லாஸ் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறதுனால வந்து எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நான் பையருக்கு போகிறேன். சரிங்களா? மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு. ஸோ அது ஒரு கன்ஃபர்மேஷன். அடுத்த நாள் பையருக்கு போகிறேன். சரிங்களா? ஓகே. நீங்களே பாருங்கள், 2 செல்லர் கேண்டில், திரும்ப பாருங்கள் 2 செல்லர் கேண்டில். ஆனால் எல்லாரையும் பீட் பண்ணிவிட்டு யார் அங்கே மேலே போகிறது? பையர் தான் மேலே போகிறான். ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணிட்டான். சரிங்களா? இங்கே பாருங்கள், ஒரே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகிறான். இங்கே ஒரே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகிறான். ஸோ எந்த கேண்டிலும் அவனை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போவோம் அப்படின்றது ஒரு கன்ஃபர்மேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் எடுத்தேன். கண்டிப்பாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போயிடுவான். சரிங்களா? சிம்பிள் ட்ரேட் தான், ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நான் ட்ரேட் எடுக்கிறதுக்கான காரணம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் வந்து என்னுடைய ப்ராக்டிஸ். நாங்கள் பாருங்கள், இந்த $1 ப்ராக்டிஸும் லாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? ஏன் லாஸ் ஆச்சு அப்படின்றது எனக்கு தெரியும். சரிங்களா? அது வந்து நம்ம பார்க்கணும். எதுவுமே பார்க்காம நம்ம ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா 100% லாஸ் தான் ஆகும். ஸோ கரெக்டாக பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக இருங்க. நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும், நானும் வந்து ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுங்கள். எப்படி லேர்ன் பண்ணுறது, எங்கே லேர்ன் பண்ணுறது, எதுவுமே தெரியாமல் வந்து பிளாங்காக இருந்தீங்க அப்படின்னு டிஸ்கிரிப்ஷனில் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது ட்ரேடிங் சம்மந்தமான சந்தேகம் இருக்குது அப்படின்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கிளியர்ஃபை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது ஷோ ஷார்ட். ஸோ அடுத்த ட்ரேட் பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். யூரோ யூஎஸ்டியில் பார்க்கலாம். டைம் வந்து 8:40 ஆகுது. ஸோ 8:40லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது. டைம் ரொம்ப மீறிடுச்சு. பட் இப்போ தான் நான் வீட்டுக்கு வந்தேன். மதியம் ட்ரேட் எடுத்துகிட்டு தான் வீட்டுக்கு வந்தேன். ஓகே. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யூரோ ஜிபியில் 91% கொடுக்குறாங்க. பாருங்கள், இது என்ன பேட்டர்ன்? டபுள் டாப் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கான். சரிங்களா? டபுள் டாப் வந்து யார் ஃபாலோ பண்ணுவாங்கன்னா செல்லர் ஃபாலோ பண்ணுவான். இங்கே பையர். அடுத்து வந்து நான் செல்லர் ட்ரேட் எடுக்கிறேன். சரிங்களா? இங்கே பையர் ஃபாலோ பண்ணியிருக்கானா, ஆனால் இந்த பேட்டர்ன் யார் உடையது? செல்லர் உடையது. ஸோ நான் வந்து செல்லர் ட்ரேட் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? சிம்பிள் கன்ஃபர்மேஷன் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். நான் கன்ஃபர்மேஷனை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்கிறது கிடையாது, வித் எக்ஸ்பீரியன்ஸோடு தான் நான் ட்ரேட் எடுக்கிறேன். சரிங்களா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு உண்டான நாலேஜ் கண்டிப்பாக தேவை. நாலேஜ் இல்லாமல் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணவே முடியாது. சரிங்களா?
அதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ரொம்ப பண்ணணும், டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். சார்ட்டில் ஒவ்வொரு மூவிங்கும் எப்படி அவன் மூவ் பண்ணுறான், ஏன் மூவ் பண்ணுறான் அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இல்லைன்னா 100% நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியாது. சரிங்களா? ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய செல்லர் கேண்டில். ஜஸ்ட் வந்து டபுள் டாப் மட்டுமே வச்சு நான் ட்ரேட் எடுக்க கிடையாது, அது ஒரு கன்ஃபர்மேஷன். சரிங்களா? பேட்டர்ன் ஒரு கன்ஃபர்மேஷன். தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. பேட்டர்னை வச்சு மட்டுமே ட்ரேட் எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஓகே. ஸோ யூரோ யூஎஸ்டியில் பார்ப்போம். ஸோ நம்ம எங்கே ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே இந்த கேண்டில் ட்ரேட் எடுத்தோம். அதுக்கப்புறம் செல்லர் வந்திருக்கிறான், திரும்ப பையர், திரும்ப உங்கள் செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வராது, ஆனால் கண்டிப்பாக வரும். அங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான், திரும்ப அதே இடத்துல திரும்ப செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான். ஆனால் பீட் பண்ணிவிட்டு மேலே போயிட்டான், ஆனால் திரும்ப செல்லர் என்ட்ரி. ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே தெரியுதுங்களா? இந்த இடத்துல இருந்து பாருங்கள் கரெக்டாக. ஸோ எந்த இடத்துல செல்லர் என்ட்ரி ஆகிருக்கான், திரும்பவும் அதே இடத்துல செல்லர் என்ட்ரி ஆகிருக்கானா அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அதெல்லாம் பார்க்காம மொத்தமாக கண்மூடித்தனமாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ட்ரேட் எடுக்கிறது ஈஸி, ஆனால் அது எப்படி ட்ரேட் எடுக்கணும், எந்த இடத்துல ட்ரேட் எடுக்கணும், எப்படி எடுத்தால் ப்ராஃபிட் வரும், எப்படி எடுத்தால் லாஸ் ஆகும் அப்படின்னு தெரியணும். அப்படின்னா அதுக்கு உண்டான நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக தேவை. புரியுதுங்களா? இல்லை அப்படின்னா 100% நம்மளால் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. சரிங்களா? கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படியே டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இந்த 3 ட்ரேடு வந்து நான் எப்படி எடுத்தேன் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் 2-3 பேர் தெரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? வீடியோ பார்க்குறவங்க தெரிஞ்சுப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே. அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் செல்லருக்கு போகிறேன். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் பாருங்கள், இந்த லெவல் அவன் பிரேக் அவுட்டு பண்ண மாட்டேங்கிறான். அது அப்படியே தடுமாறி முழிச்சிட்டு இருக்கான். அந்த இடத்துல செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான் அப்படின்ட்டு ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பையர் தான் கான்ஃபிடண்டாக இருக்கான், செல்லர் என்ட்ரி ஆகலை, பிரேக் அவுட் பண்ணிட்டான் பையர் நினச்சேன். போச்சு. சரி விடுங்க, லாஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மார்டிங்கல் 50 கொடுக்குறேன். மார்டிங் அதே சார்ட்டில் எடுக்கல, வேறு சார்ட்டில் எடுக்கிறேன். பாருங்கள், செல்லர் ஸ்ட்ராங்காக கீழே வந்துட்டுருக்கான். இங்கேருந்து செல்லர் என்ட்ரி, அதே இடத்துலேருந்து திரும்ப பையர் என்ட்ரி ஆகிறான். ஸோ வந்து நான் பையருக்கு கொஞ்சம் கீழே வந்தால் தான் பையர் ட்ரேட் எடுக்கணும். ஓகே, இங்கே லாஸ் ஆன ட்ரேடு வந்து மார்டிங்கல் நான் இங்கே எடுத்துருக்கிறேன். ஓ மை காட், ப்ராஃபிட் ஆகுது. நம்ம ட்ரேட் இது ப்ராஃபிட் தானே வந்திருக்கணும், கீழே தானே ஃபினிஷ் ஆகிருக்கு. என்னன்னு தெரியல. இதுவும் லாஸா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாவ், இங்கே பார்த்தீங்களா? நான் இந்த ட்ரேடு வந்து லாஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மார்டிங்கில் எடுத்துருக்கிறேன். பட் ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோஜி கேண்டில் வந்திருக்கு. சரிங்களா? இதே ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஓகே, நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகிடுச்சு. ஓகே, இது மேக்ஸிமம் ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவும் டோஜி இல்லை லாஸ். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதோட நான் ட்ரேட் முடிச்சுக்கிறேன். எவ்வளோ? $25 ப்ராஃபிட். ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 50 லாஸு. ஸோ அந்த லாஸை நான் ரெக்கவர் பண்ணிடுறேன். ஓகே, ரெக்கவர் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு ட்ரேட் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த ட்ரேட் முடிகிற வரையும் வெயிட் பண்ணுங்கள். சரிங்களா? அவசரப்பட்டு முந்திரி குட்டத்தனமாக வந்து திரும்ப மார்டிங்கில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா? 50 லாஸு. ஸோ வந்து 50 கொடுக்குறேன், போதும். 50 கொடுத்து எவ்வளோ ப்ராஃபிட் வருது? 42 வருது. ஓகே, நமக்கு அந்த 42 வந்தால் போதும்.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட் செகண்டில் எப்படி செல்லர் என்ட்ரி ஆனால் பார்த்தீங்களா? சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. என்ன ஏன் 58 எடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த 50 வந்து ப்ராஃபிட் வந்தால் ஓகே. அதில் 40 ப்ராஃபிட் வந்தாலும் நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா? ஓகே. மேக்ஸிமம் இது ப்ராஃபிட் தான் வரும். ஏன்னா மேஜர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு, செல்லர் அந்தளவுக்கு பவராக கிடையாது, இல்லை வீக்காக தான் இருக்கிறான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த பையர் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் செல்லர் என்ட்ரியாக இருக்கான். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். முந்திரி கொட்டுத்தனமாக ஒரு ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணிக்கிட்டு இப்போ மொழிகிறதா இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணாதீங்க. ஓகே, இது ப்ராஃபிட் தான் வரும்னு நினைக்கிறேன். இன்னும் 4 3 2 1 ஓகே, ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஓகே, $10 லாஸ். ஆனால் ஆல்ரெடி அங்கே 50. ஓகே, மேஜர் ப்ராஃபிட் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் தனியாக வேணுமா, இல்லை ட்ரேட் எடுக்கும்போது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே, ப்ராப்பராக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு டிஸ்கிரிப்ஷன் குரூப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக லேர்ன் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கான்டாக்ட் பண்ணி ப்ராப்பராக கிளியர் பண்ணிக்கிட்டு சந்தேகம் பண்ணுங்கள். ஏதாவது வித்ட்ரால் பிரச்சனை, டெபாசிட் பிரச்சனை, எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கான்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.